மஞ்சுமல் பாய்ஸ் பிப்ரவரி 24 2024 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகி சும்மா சக்கப்பட்டு போடுது. கேரளா மாநிலத்துல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு உலகம் முழுக்க பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கரெக்டான கதை, நேர்த்தியான நடிப்பு, சூப்பரான டைரக்ஷன். அப்படி இருந்தாலுமே அந்த படம் இன்னும் ஹைப் ஆகி பயங்கரமா ஹிட் அடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம குணா சாங் தான். இந்த சாங் அந்த தியேட்டர்ல அந்த ஸ்கிரீன்ல இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல வரும்போது விசில் தட்டி கைதட்டிய வரவேற்ற ரசிகர்கள் ஏராளம். கிட்டத்தட்ட இந்த படத்துல இவ்வளவு ஐட்டங்கள் எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே கடைசியை தூக்கி கொடுத்து இந்த பாட்டு தான். இந்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்த பாட்டு எடுத்துட்டு வேற பாட்டு பொறுத்து இந்த ஹிட் ஆயிருக்குமான்னு பார்த்தா கேள்விக்குறிதான். ஏன்னா அந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜா இந்த பாட்டு சூப்பரா பாடியிருப்பாரு. அப்பவே என்ன கொடுமைன்னா இளையராஜோட பர்மிஷன் இல்லாம இந்த பாட்டை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் டீம். அதுதான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கு வந்து சோதனை பெரு சோதனை. இளையராஜா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு. யாருக்கு? மஞ்சுமல் டீம்ஸுக்கு. படம் அதுவும் நம்ம வேற லெவல் ஹிட்டா இருக்குன்னு அவர் கிளைம் பண்ண தொகை பாத்தீங்கன்னா 2 கோடி. சும்மா சொல்லக்கூட 238 கோடி படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அதுல 2 கோடி தானே கொடுத்துட்டு போனது தானே. இருந்தாலும் மஞ்சுமல் பாய்ஸ் தலை கொடுக்கல. உடனே அவர் கேஸ் போட்டாரு. அந்த கேஸ் ஆரம்பிச்சதையும் பாத்தீங்கன்னா முதல் கட்ட விசாரணை 2 பேருக்கு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தினாங்க. பேச்சுவார்த்தை நம்ம இசைஞானி இளையராஜா ஜெயிச்ச மாதிரி தான் ஆச்சு. கிட்டத்தட்ட மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து இறங்கி வந்துட்டாங்க. 60 லட்சம் ரூபாய்க்கு டீல முடிச்சுட்டாங்க. இளையராஜா கையில 60 லட்சம் ரூபாய் கேஸை கொடுத்துட்டு இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. சோ அடுத்த கட்ட விசாரணை போகாம அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இளையராஜா இது முதல் தடவை பல தடவை கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே வந்து ஏகே டீம் சொல்லிட்டு 4100 பாட்டு காப்பிரைட்லயே வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த காப்பிரைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இசைஞானியோட வந்து அவங்க டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தனால அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துட்டாரு. பர்மிஷன் இல்லாம காப்பிரைட் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டை டெலிகாஸ்ட் பண்றாங்க சொல்லி அந்த கேஸ்ல இருந்துச்சு. உடனே அந்த கேஸ் விசாரிச்ச நீதிபதிகளை தயாரிப்பாளர் வந்து நீ சம்பளம் வாங்கி தான் பாட்டை அமைச்சு கொடுத்து, அதனால அந்த பாட்டு சொந்தமானது தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர்கள் வந்து ஒன்னும் காப்பிரைட் காலம் ஒன்னும் இருக்கு, அவங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, அதனால டெலிகாஸ்ட் பண்ணலாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. அது ஒத்துக்க முடியாத நம்ம இசைஞானி இளையராஜா மேல்முறையீடு பண்றாரு ஹைகோர்ட்ல. நீதிபதிகள் முன்னாடி இந்த கேஸ் நடக்குது. அப்ப இளையராஜா தரப்பு வக்கீல் என்ன சொல்றாருன்னா சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இந்த பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் காப்பிரைட்ஸ் பொருந்தாது. இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி. இது வந்து இளையராஜாக்கு பொருத்தமானது. இளையராஜா இதை வந்து உருவாக்குனாரு. அதனால இளையராஜா கேட்காம இந்த பாட்டை டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இளையராஜாவோட லாயர் சூப்பரா வாதாடுறாரு. அதுக்கு நம்ம ஜட்ஜ் வந்து நெத்தியில வச்சு ஒரு தீர்ப்பு சொன்னாரு. இசையமைப்பாளர்களை மட்டும் புதுசா ஒரு பாட்டு உருவாக்கிட முடியாது. பின்னணி பாடகர் தேவைப்படும், பேக்ரவுண்ட் மியூசிஷியன் தேவைப்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு பாட்டு உருவாக்க முடியும். அப்படி தனித்தனியா இந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம் சொல்லி ஒவ்வொருத்தரும் கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சா என்ன பண்றது? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? பாட்டை உருவாக்குற மியூசிக் டைரக்டருக்கு அந்த பாட்டு சொந்தமா, இல்ல அது பணம் கொடுத்து வாங்கின தயாரிப்பதற்கு அது சொந்தமா? கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.